என்னோட ரொம்ப மினிமலிஸ்டிக், சிம்பிளிஃபைடு கிளீனிங் ரொட்டீனை தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது வந்துட்டு டீப் கிளீனிங் பத்தி நான் பேசல. நான் வந்து ஒரு 10 பாயிண்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து 3ஆ பிரிச்சிருக்கேன். டெய்லி, வீக்லி அண்ட் மந்த்லின்னு ஃப்ரீக்வன்சி பேசிஸ்ல. இந்த ஃப்ரீக்வன்சில நீங்க பண்ணும்போது வீடு வந்து 95% ஆஃப் த டைம் கிளீனாவே இருக்கும். இதுல வந்து நான் டைடி அப் பத்தி பேசல. ஃபுல்லா கிளீனிங்கை பத்தி தான் பேசியிருக்கேன். டைடி அப்ங்கிறது கலைஞ்சிருக்க பொருளை எடுத்து வைக்கிறது. கிளீனிங்கிறது நம்ம டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது. ஸோ கிளீனிங்கை வந்து 3ஆ பிரிச்சிருக்கேன். டீப் கிளீனிங் கிடையாது. இது வந்து ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப சிம்பிளிஃபைடான கிளீனிங் ரொட்டீன். இதுல டெய்லியில வந்துட்டு 3 இருக்கு. டெய்லியில வந்து என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேக்கமிங். இதுல வந்துட்டு நான் வந்து வேக்கம்னு சொல்லும் போது இது வந்து குப்பைகளை பெருக்க மட்டும் தான் செய்யும். நிறைய பேர் இது மாப் பண்ணுமான்னு கேட்குறீங்க. மாப்பிங் வந்து இந்த மிஷின் பண்ணாது. ஒரேமோ அப்படிங்கிற பிராண்ட் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ வேக்கமிங் வந்து தினமுமே பண்றது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒன் டே விட்டு ஒரு நாளாவது கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா நம்ம டஸ்ட் தரையில இருந்து தான் மற்ற பொருட்களுக்கு அதிகமா போய் சேரும். அதனால வேக்கமிங்க நம்ம ரெகுலரா பண்றது நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. நான் வந்துட்டு ரோபோ வேக்கமும் வச்சிருக்கேன். நிறைய பேர் ரோபோ வேக்கம் வாங்கணுமா, இந்த கார்ட்லெஸ் வேக்கம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்ன கேட்டிங்கன்னா 2மே வச்சுக்கிறது பெட்டர். இல்லை ஒன்று தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ட்லெஸ் வேக்கம் இருக்கிறது ரொம்பவே பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சீக்கிரம் குயிக்காக க்ளீன் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ரோபோ வேக்கம் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். வேற எதுக்காகவும் இல்லை. அடுத்த டெய்லி கிளீனிங் ரொட்டீனில் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா டாய்லெட் பவுல் க்ளீன் பண்ணுறது. நான் சொன்னது வந்து பாத்ரூம் கிடையாது, டாய்லெட் பவுல் அந்த உள்ள. இதை வந்துட்டு தினமுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிடுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். இது ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் உங்கள் வீட்டில் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, இல்லை உங்கள் வீட்டில் எத்தனை டாய்லெட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இது மாறும். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னா தினமுமே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் 2-3 பேர் தான் 2 டாய்லெட் இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இது க்ளீன் பண்ணும்போது ஜெர்ம்ஸ் இல்லாமல் இருக்கும், பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம பாத்ரூமையும் கிச்சனையும் க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பாத்ரூம் கிளீனிங்கில் வந்துட்டு இதை வந்து தினமுமே பண்ணிட்டா நம்மளுக்கு மற்ற கிளீனிங்கை வந்து வீக்லியில் நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் கிச்சன் கிளீனிங்கை பற்றி எதுவுமே சொல்லலை. கிச்சன் கிளீனிங் பற்றின வீடியோ வந்துட்டு அது கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கான டிப்ஸ் வந்து தனி வீடியோவாக போடுறேன். அடுத்தது வந்து வாஷ் பேசின். அதுவும் குறிப்பாக நம்ம ப்ரஷ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுற வாஷ் பேஷனை வந்துட்டு தினமுமே க்ளீன் பண்ணிடுறது நல்லது. நான் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று வச்சுருப்பேன். அந்த வாஷ் பேஷன் பக்கத்துலேயே. அதில் வந்து ஹேண்ட் வாஷும் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ அந்த ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி தான் ஸ்க்ரப் பண்ணுவேன். குறிப்பாக குழந்தைங்க இருக்க வீட்டில் இது தினமும் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா நிறைய என் பையன்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேஸ்ட் அவன் போட்டுருவான். அவனே பேஸ்ட் வச்சு ப்ரஷ் பண்ணிப்பான். பட் பேஸ்ட் வந்து அந்த ஜிங்கில் நிறையா இருக்கும். அவன் ப்ரஷ்ல இருக்கிறத விட அதில் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இப்போ தான் அவன் கற்றுக்கிறான். ஸோ இது வந்து தினமும் பண்ணிடுறது நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது இதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிடுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். இது 3ம் கண்டிப்பாக டெய்லி ஆர் ஒன் டே விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து ஒரு 4 விஷயம் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டஸ்டிங். ஸோ உங்களோட ஃப்ளாட் சர்ஃபேசஸ் இது எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணுறது. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வீடியோ பர்பஸுக்கு டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்னு பிரிச்சிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். பட் எப்போவுமே நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னென்னா நம்ம எப்பவுமே டாப் டு பாட்டம் தான் க்ளீன் பண்ணிட்டு வரணும். ஏன்னா வீடு வந்து வேக்கமிங் முடிச்சுட்டு டஸ்ட் பண்ணால் மறுபடியும் டஸ்ட் ஆகும். ஸோ இட்ஸ் அ சிம்பிள் லாஜிக். ஸோ வந்து டஸ்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணணும். நான் வீடியோ பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி நான் கட் பண்ணி பிரித்து உங்களுக்கு வீடியோ வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ டஸ்டிங் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வேக்கமிங் வந்து வீடை பெருக்கிறது வந்து ரெகுலராக பண்ணுறீங்கன்னா டஸ்டிங் வந்து வீக்லி ஒன்ஸே தாராளமாக போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அதை ட்ரை பண்ணோன்னு தான் எனக்கு தெரியுது. நான் வேக்கமிங்கை ரெகுலர் ஆக்கணுன்னா டஸ்டிங் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் பண்ணுறதே மோர் தேன் எனஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதோட திங்ஸ் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா டஸ்டிங் இன்னும் ஈஸியாக இருக்கும், குறிப்பாக ஃப்ளாட் சர்ஃபேசஸில். அடுத்தது மாப்பிங்.
இதில் வந்துட்டு நிறைய கான்ட்ரவர்ஷியலாக நிறைய பேர் இதை பேசலாம். பட் மாப்பிங் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன். தினமும் நான் வந்து மாப்பிங் பண்ணுறதில்ல. ஈவன் தோ என்னோட வீடு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் டைல்ஸ் தான். நான் தினமும் பண்ணலைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. வேக்யூமிங்கை ரெகுலராக பண்ணிட்டாலே ரொம்பவே க்ளீனாக இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் டெட்டால் மட்டும் யூஸ் பண்ணுறேன். சில சமயம் ஒரு ட்ராப் ஷாம்பு மட்டும் போட்டுட்டு யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற மாப் பார்த்தீங்கன்னா காலா பிராண்டோடது. ஸ்மார்ட் பஜாரில் தான் நான் வாங்கினேன் தஞ்சாவூரில். ஆனால் கிச்சன் மட்டும் சில சமயங்களில் நான் அடிக்கடி மாப் மட்டும் கிச்சனை மட்டும் தனியாக ரொம்ப ஸ்பில்லாக இருக்கு, இல்லை ஏதாவது வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கிச்சனை மட்டும் சில சமயங்களில் தினமும் கூட இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படி எனக்கு தேவையோ அந்த மாதிரி பண்ணிப்பேன். பட் ஃபுல் வீடு வந்து வீக்லி ஒன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனிங். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெய்லியில் வந்து டாய்லெட் பவுலை மட்டும் சொன்னேன். இது வந்து நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்பேஸ் மட்டும். இப்போது எங்கள் வீட்டில் 2 பாத்ரூம் இருக்குது. ஒரு பாத்ரூமில் வந்துட்டு நாங்கள் ஜஸ்ட் டாய்லெட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். குளிக்கிறதுக்கு அந்த பாத்ரூம் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. பெரிய பாத்ரூமில் தான் வந்துட்டு நாங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதை வந்து ஷவர் ஏரியா அப்படின்னு சொல்லி தனியாக பிரிச்சிருக்கோம். சின்ன ஏரியாவாக இருக்கனால ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணுவேன். எலக்ட்ரிக் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் இதோட ரிவ்யூஸ் கேட்டிருந்தீங்க. இதை நான் வாங்கி எப்படி மோர் தேன் 1 இயர் இருக்கும். இது ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்தது. பட் இப்போ வந்துட்டு அவ்வளோவா க்ளீன் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஐ எம் திங்கிங் அபவுட் டீக்ளட்டரிங் இட். ஸோ நார்மல் ப்ரஷ் வேற ஒன்று இருக்குது, அதே யூஸ் பண்ணிக்கலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போலாம் அவ்வளோ நல்லா போகலை அப்படின்னு தோணுது அழுக்கு, அதனால. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் வைப் பண்ணுறது. மிரர்ஸ் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது இடம் நான் ஃபஸ்ட் வந்து டஸ்டிங் மட்டும் சொன்னேன். இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணுற இடங்கள் சொல்கிறேன். நான் மெயினாக மிரருக்கு தான் அது பண்ணுவேன். வீட்டில் வந்து நிறைய இடத்துல மிரர் இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணுறது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் 3/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு வினிகர், ஒரு ட்ராப் வந்து விம் ஜெல் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது போல் நீங்கள் என்ன டிஷ்வாஷ்க்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஸ்ப்ரே பண்ணியே வந்து கண்ணாடி வந்து வைப் பண்ணலாம், வுட்டு வைப் பண்ணலாம், கிரானைட் வைப் பண்ணலாம், டைல்ஸ் வைப் பண்ணலாம், இது எல்லாமே வைப் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈரம் இல்லாத மைக்ரோஃபைபர் டவல் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்வைப்லேயே வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும். இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த வைப்பிங் வந்து பண்ணுறது ரொம்ப வந்து நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும். அடுத்து வந்து மந்த்லியில் ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேன் க்ளீன் பண்ணுறது. ஃபேன் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு இப்போ தான் க்ளீன் பண்ணுறேன். பட் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறது இது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டஸ்ட் வந்து ஃபேனுக்கு போகுது. கீழே நின்றுட்டே டஸ்டர் வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் நான் டஸ்டர். பட் அதில் பண்ணுறதை விட மேலே ஏறி துடைக்கும் போது ரொம்ப நல்லா போகுது. இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் துடைக்கிறாரு. ஸோ உங்கள் வீட்டில் உங்களால் முடியும்னா நீங்களே ஏறி துடைக்கலாம். இல்லைன்னா வீட்டில் இருக்க ஜென்ஸ் கிட்ட சொல்லி பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சுவாசிக்கிறது, என் பையனுக்குலாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி இருக்குது, என் ஹஸ்பண்டுக்குமே இருக்குது. ஸோ அவர் மாஸ்க்லாம் போட்டுட்டு தான் பண்ணுவார். இது வந்து நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஏசியோட ஃபில்டரையும் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது முக்கியமான விஷயம். அட்லீஸ்ட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ரூம்லையாவது ஃபேனை வந்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நான் வந்து முக்கியமாக ஹால் அண்ட் பெட்ரூம் இதில் வந்துட்டு நான் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். அடுத்து வந்து டஸ்டிங், அதாவது ஒட்டடை அடிக்கிற டஸ்டிங்கை சொல்கிறேன். இல்லை செவத்தில் கூட சில சமயம் டஸ்ட் இருக்கும். இப்போ ஏசி ரூமில் பார்த்தீங்கன்னா செவத்தில், ஏன்னா எப்போவுமே அடைச்சி தானே அதை வச்சுருப்போம். ஸோ அந்த இடத்துல இருக்கும். காற்று உங்களுக்கு ஏர் ஃப்ளோ நல்லா இருக்க இடத்துல ரொம்ப ஒட்டடை இருக்காது. என் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு வந்து 3.5 months ஆச்சு. இந்த வீடியோ பண்ணும்போது தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஒட்டடை அடித்தேன். ரொம்ப அவ்வளோவா இல்லை. ஸோ இதில் வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். பட் எனக்கு 3 months ஒன்ஸே சஃபிஷியன்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப டஸ்ட் ஒட்டடை இல்லை அப்படிங்கிறனால. உங்கள் வீட்டில் ஒரு வேளை ரொம்ப சில வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜன்னல் திறக்க முடியாது, வெளிச்சம் கம்மியாக வர மாதிரி இருந்ததுன்னா டஸ்ட் வந்து ரொம்ப சேர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக சேர்த்து வச்சு டீப் க்ளீன் அப்போ பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணுறது
உங்களுக்கு ரொம்பவே பெட்டர் ரிசல்ட் வீட கிளீனாக வச்சுக்கிறதுல கொடுக்கும். அந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பாத்ரூமோட வால் கிளீன் பண்ணுறது மந்த்லி ஒன்ஸ் தான். இது வந்துட்டு என்னோட நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணனால ரொம்ப வெள்ளையாக படியிறது அதிகமாக இருக்குது. ஸோ சில சமயங்களில் 15 days ஒன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா பிளாக் டைல்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. குறிப்பாக தண்ணி செவத்தில் படும், ஷவர் கியூபிக்கல் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா பிளாக் கலர் சூஸ் பண்ணாதீங்க. ஒயிட் அந்த மாதிரியான கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இது மந்த்லி ஒன்ஸ் ஆர் 15 days ஒன்ஸ் உங்களுக்கு எப்படி அழுக்காகுதோ அதை பொறுத்து. இது எல்லாமே என்னோட சஜஷன்ஸ் தான். இப்போ நான் ஷேர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள். சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ரொட்டீனை எப்போவுமே செட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.